வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3/8/2025 ஆடி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. எல்லோருக்கும் நேயர்களுக்கு அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நல்ல காரியங்கள் இந்த நாளில் செய்வதும் தங்க நகைகளை வாங்குவதெல்லாம் கூட நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை பெறும். வெள்ளி நகைகளோ மளிகை பொருள்களோ உப்பு வாங்குவதோ பெரிய ஏற்றத்தை பெறும் என்பதை ஆடிப்பெருக்கன்று ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே அக்ஷய திருதிக்கு உண்டான பலனை விட ஆடிப்பெருக்கு 100 மடங்கு வசதி என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அனுகூலங்கள் சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். பதட்டத்தை படிப்படியாக குறைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கலை தீர்த்து கொள்வது ஏற்றத்தை தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் டக்கென்று நடைபெறக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கண்டிப்பாக ஏற்பட்டாலும் தடங்கல்கள் தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். புதிய அறிமுகத்தில் கவனம். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படுவது. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்துவது. நம்பிக்கைக்குரியவர்களுடன் அனுகூலங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் நம்பிக்கையும் அனுகூலமும் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய அமைப்பு. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மனக்குழப்பங்களும் பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத கோபதாபமும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் விஷயத்தில்
அனுகூலங்கள், அதீத கவனம். தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகளில் அதீத நன்மையும் சந்தோஷமும் ஏற்பட்டாலும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியத்துவம் இருக்கும். புதிய முதலீடுகள் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக படிப்படியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுவது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அசையாமசையா பொருள் சேர்க்கையும் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். பழைய கடன்கள் பைசலாவதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த விஷயம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றத்துக்குண்டான அமைப்பு, சந்தோஷத்துக்குண்டான அனுகூலங்கள், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்ற அனுகூலங்கள் உத்தியோகத்தில் ஏற்றத்தை நிச்சயமாக பெறும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது நம்பிக்கை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.